யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5க்கான ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஹாலோவினை முன்னிட்டு அந்த ஒரு பம்ப்கின்ல எழுதுகிற மாதிரி நாளைக்கு ட்ரைலர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி ட்ரைலரும் வந்துச்சு. இது வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட்டாக வந்து பிரிக்க போகிறாங்க சீசன் 5 அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான ட்ரைலர் வந்து இதுக்குள்ளே ஒரு 12 எபிசோட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதில் ஒவ்வொரு எபிசோடோட டைட்டில்ஸ் வந்து முன்னாடியே டீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ட்ரைலரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கமாக பார்த்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட 4 சீசன் மாதிரி இல்லாமல் இது பயங்கர ஒரு மாதிரி ஆக்ஷன் பேக்கடாக வந்திருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டெமோகார்கனோட ஒரு பயங்கரமான ஃபைட் வந்து இருக்க போகுது ஃபுல்லாக, அதுவும் டெமோகார்கனோட பாயிண்ட் ஆஃப் வியூலே அப்படிங்கிற மாதிரி வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய சோல்ஜர்ஸை ஒரு டெமோடாக் போட்டு பிறந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் காட்டியிருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன பயமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரில் எங்கேயுமே ஸ்டீவ் எங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஒரே ஒரு ஃப்ரேமில் டஸ்டினை கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரி மட்டும் காட்டிட்டாங்க. தலைவன் அந்தளவுக்கு முழுசாவே காட்டல அப்படிங்கிறதுல ஒரு சின்ன மன வருத்தம். அதை தாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெக்னாவை பயங்கரமான ஒரு பிரைம் ஃபார்மில் வந்து காட்டியிருக்காங்க. சூப்பராக முள்ளாக வச்சு ஸ்பைக்ஸாக பயங்கரமாக வந்துருக்காப்புல. அவர் முழுக்க வில்ல தேடி தான் வந்து வெக்னா வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டீஸ் வந்து இந்த ட்ரெய்லர்லேயே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நோக்கி தான் போக போகிறோம் அப்படிங்கிறது சூப்பராக ஸ்டேஜ் பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஏன் வந்து வில்லு வந்து வெக்னாவுக்கு தேவை அப்படிங்கிறதுக்கான விடையை மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 11க்கு வந்து பயங்கரமாக பறக்கிற பவர்லாம் இருக்குது. வேறு இடத்துக்கு பயங்கர ஹைட்டாலாம் வந்து ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் மாதிரி ஒரு ப்ளூ கலர் வேவ்லாம் வருது. ஸோ 11ம் வந்து பவர் அப் பண்ணப்பட்டிருக்கா. இந்த பக்கம் வெக்னாவும் வந்து பவர் அப் பண்ணப்பட்டிருக்கான். இது இந்த ஃபேஸ் ஆஃப் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதான் வந்து நம்ம இந்த சீசன் முழுக்க பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம மைக்குமே வந்து அந்த லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வந்து மறுபடியும் வந்துட்டார். எல்லாரையும் வந்து லீட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ என்ன பிளான் போட்டு வெக்னாவை தோக்கடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீசன் 5ஓட ஃபஸ்ட்டு பார்ட்டாக வந்து இருக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நான் பயங்கர ஆவலோடு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஆவலோடு இருக்கீங்க அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 பார்க்குறதுக்கு அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.